இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்த இவர் டூரிஸ்ட்டாக வந்தால் உள்ளே கூட்டின்னு போய் அடிப்பாங்களா? முதல்ல 2 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. முதல்ல இப்போ என்னன்னு கேட்கணும்ல, கேட்காத இவர் அடிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன, இவர் தான் வந்து அவர் கூட டெய்லி அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் போயிருந்தார். எந்த ஆஃபீஸஸ்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களில் யாரும் வந்து உதவி செய்யணுன்ட்டு நினைக்கிறதே கிடையாது. எல்லாரும் அவங்களோட வேலையை அலட்சியமாக சொல்கிறாங்க. அவங்களோட வேலையை வந்து மற்றவங்களுக்கு கடத்தி விடுறதான், மற்ற இடத்துக்கு நம்மளை அனுப்பி விட தான் பார்க்குறாங்களே தவிர யாரும் வந்து அவங்க வேலை செய்யணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க. ஏன் உங்களை பார்த்து அவங்க இப்படி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை தெரில என்னன்ட்டு. ஃபுல்லாக எல்லாம் வேறு மொழி பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறதே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. கடைசியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கே கஞ்சா வச்சுருந்தாங்கலாம் கேட்டாங்களா? அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கியா வச்சுருந்தீங்க, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ ஒரு கொஞ்சம் பப்ளிக்கான ஆளாக இருக்கிறோம். நம்மளை வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை இப்போ இல்லீகலான எதனா வேலை செஞ்சு எதுக்கு அதனால அவசியம் என்ன இருக்குது? அதுக்கான ப்ரூஃப் எதனா இருக்கா? இல்லை இவங்க வந்து பிடிச்சாங்களா இவரை? இல்லை அவங்க வந்து எங்களை கேட்ச் பண்ணாங்களா? நாங்களே தானே எல்லா ஆஃபீஸுக்கும் சுற்றிட்டு இருக்கிறோம். நாங்களே தானே இன்றைக்கி இங்கேயும் வந்த ஒருத்தவங்களை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் எப்படி அடிப்பீங்க? எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன். நான் இந்த ஆர்டிஸ்ட்லாம் கேட்டால் அப்போ ஆர்டிஸ்ட்லாம் என்ன கெட்ட வார்த்தையில் சொல்லித்திட்டு இருக்காங்க, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இவராக மட்டும் இந்த விஷயத்தை டீல் பண்ணியிருந்தா இவரால் இவர் நாட்டுக்கு போக விட்டுருக்குமாங்களா? இப்போ நீங்களாம் வந்ததுனால தான், உங்களோட உதவியால் தான் இன்றைக்கி அவங்க சீக்கிரமாக நாங்கள் முடிச்சு கொடுக்குறேன்றாங்க. இவர் தனியாக வந்திருந்தாருன்னா இவரை விட்டுருப்பாங்களா? இப்போ நீங்களே பார்த்தீங்க, ஒரு ஸ்ரீலங்கன் ஒருத்தர் வந்து எப்படி அழுதுகிட்டே போனாருன்றதை. இப்போ இந்த மாதிரி இது எப்படி இது ஒழுங்காக இயங்கிட்டு இருக்குதானே தெரில. போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன சொன்னீங்க? போலீஸ் கால் பண்ணி சொன்னீங்க? அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் சொன்னோம், சார் இது மாதிரி நாங்கள் இது மாதிரி வெளியே விட மாட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நான் உடனடியாக வந்து உதவி பண்ணாங்க. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக அவங்க செம்மையாக பண்ணுறாங்க. அவங்க எந்த உதவியாக இருந்தாலும், இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க தெரில சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. சில ஆஃபீஸருக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஏன்னா இல்லை இப்போ வந்து நீங்களாம் வந்ததுனால கொஞ்சம் இவர் விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ ஒரு ஊருக்கு போனோம், ஏன்னா இப்போ ஒரு 12 நாளாக இவர் சுற்றிட்டு இருக்கிறார் எல்லா ஆஃபீஸுக்கும். இன்றைக்கி தான் வந்து இதை சார்ட் அவுட் பண்ணோன்ட்டே நினச்சி செஞ்சுருக்கிறாங்க. அதான் என் பேர் வசந்த் அசல் கோலர், நான் ஆர்டிஸ்டாக.